விமர்சித்தவர்களுக்கு இசையால் பதிலடி கொடுத்த இளையராஜா, இசைஞானியின் தக் லைஃப் சம்பவம். தமிழ் சினிமால 1987ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு பிரம்மாண்ட திரைப்படத்துக்கு இசையமைத்த இளையராஜா தன்னோட இசையால தன்னை விமர்சனம் செய்தவர்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. அந்த படத்தோட தயாரிப்பாளர், ஹீரோ, இயக்குனர், ஒளிப்பதிவாளர் அப்படின்னு எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்களா வேலை செஞ்சிருக்காங்க. அது ஒரு 80s காலகட்டம் அப்படின்றதால வழக்கம் போல இசைஞானி இளையராஜா தான் அந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. அந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்த நேரத்துல தமிழ்நாட்டோட முன்னணி பத்திரிகை ஒண்ணு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் அங்க இருந்த படக்குழுவினரை பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த வார இதழில் அவங்க அந்த படத்தை பற்றி எழுதுறாங்க. அது என்னன்னா, இந்த படத்தோட ரிச்னஸ், கலர், மேக்கிங் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்துல இளையராஜா காணாம போயிடுவாரு அப்படின்னு விமர்சித்து எழுதியிருக்காங்க. ஒரு வழியா படமும் ரிலீஸ் ஆகுது. படப்பிடிப்பின் போது பேட்டி எடுத்து இளையராஜாவை விமர்சித்து எழுதிய பத்திரிகையாளர்கள் படம் ரிலீஸ் ஆன பின்னாடி அதோட ப்ரிவியூவை பார்த்துட்டு அந்த படத்துக்கான விமர்சனத்துல படத்தோட டைட்டில் கார்டு வரும்போது மனதிற்குள் புகும் இளையராஜாவின் குரல், நீங்க நல்லவரா கெட்டவரா என கேட்கும் போது வரும் பின்னணி இசை வரை படம் முழுக்க ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறார் இளையராஜா அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்காங்க. அந்த படம் வேற எதுவும் இல்ல, நாயகன். அந்த படத்துல என்னதான் கதை, திரைக்கதை, வசனம், நடிப்பு, ஒளிப்பதிவு அப்படின்னு பலவிதமான விஷயங்கள் பிரம்மாண்டமா இருந்தாலும் அதுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸாக இருந்தது இளையராஜாவோட இசை. இப்ப வரைக்கும் தமிழ் சினிமால அப்படி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு நினைக்காத டைரக்டர்களே இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படம் சினிமால சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மனசுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்படி கோலிவுட்டோட மாஸ்டர் பீஸ் படங்கள்ல ஒன்னான நாயகன் கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளுக்கு பின்னாடி திரையரங்குகள்ல ரீரிலீஸ் ஆகியிருக்கு. கமல்ஹாசனோட பிறந்த நாளை முன்னிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு இந்த படத்தை தியேட்டர்ல பாக்குற அனுபவத்தை மிஸ் பண்ணின 90s மற்றும் 2K கிட்ஸுகள் இப்போ தியேட்டர்ல ஆவலோட இந்த படத்தை பார்த்துட்டு வராங்க. புது படத்துக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்குமோ அதே அளவுக்கு சம மாசான வரவேற்பை நாயகன் திரைப்படம் பெற்று வருது.